சஜிதா செல்லும் முறை ருக்குவிலிருந்து சஜிதாக்கு செல்லும் போது தக்பீர் கூறியபடி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சஜிதாக்கு செல்லணும். முதல்ல 2 கால் முட்டி, பிறகு 2 கை, பிறகு மூக்கு, பிறகு நெற்றி என வரிசையாக தரையின் மீது வச்சு சஜிதா பண்ணணும். சஜிதாவின் முறை முதல்ல 2 கைகளுக்கு நடுவில் சஜிதா செய்யணும். சஜிதாவில் மூக்கு நெற்றி 2மே பூமியின் மீது வைக்கணும். சஜிதாவில் வயிற்றை தொடையுடன் வச்சிருக்கணும். முழங்கையை விழாவுடன் சேர்த்து வச்சிருக்கணும். முழங்கையை பூமியின் மீது வச்சிருக்கணும். சஜிதாவில் குறைஞ்ச அளவு 3 தடவை சுப்ஹான ரப்பில் அலா என்று ஓதணும். சஜிதா பண்ணும்போது கால் விரலை நட்டு வைக்காமல் படுக்க வச்சு வலது பக்கம் வெளியாக்கணும். நன்றாக உடலை சுருக்கி சஜிதா செய்ய வேண்டும். சஜிதாவின் கை விரல்களை சேர்த்து வச்சிருக்கணும். சஜிதா பண்ணும்போது நம்மளுடைய பார்வை மூக்கின் மீது வச்சிருக்கணும். 2 சஜிதாக்கு இடையில் மத்தியில் நிதானமாக அமர்ந்திருக்கணும். இதுக்கு ஜல்சா சிறு இருப்பு என சொல்லுவோம். இந்த ஜல்சா வாஜிபு. இதுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும். ருக்குவில நான் நிதானமாக எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பேர் கவுமா. இது 2 சஜிதாக்கு இடையில நிதானமாக உட்காருவது ஜல்சா. இந்த 2லையுமே நம்ம தனி கவனம் செலுத்த வேண்டும்.